600 கொடுத்து ஒரு கிராப் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இருந்ததுன்னா நம்ம சாப்பிடலாம். புதுசாக வரவங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு வச்சுங்களேன். செம்மையாக இருக்குங்க, நிஜமாலுமே சொல்கிறேன். எல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பாருங்க, நாங்கள் அவ்வளோதான் பார்ட்டிக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அந்த கிளிஃபில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு செம பார்ட்டிலாம் நடக்கும். அப்புறம் வந்துட்டு பிளேஸே செமையாக இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் அங்கே வந்துட்டு அங்கே போக போகிறோம். ப்ளஸ் இதில் என்ன ஒரு இதுனா, இங்கே பார்த்தீங்களா காஸ்டியூம் பார்த்தீங்களா, பீச் வைப்பில் இருக்கேங்க. அங்கே பார்ட்டிக்கு எப்படி போகணுமோ அந்த மாதிரி நான் வைப்பில் வந்துட்டு ரெடியாக இருக்கேன். பாருங்க, நான் லைட்டு வெளிச்சத்தில் போய் காட்டுறேன். இருட்டுக்குள்ளே இருந்தேன்னா கொஞ்சம் நம்ம கலரும் பிளாக்காக, அதனால் நமக்கு தெரியாது. இங்கே பாருங்க எப்படிங்க காஸ்டியூமு சூப்பரா, பீச் வைப்புங்க, பீச் வைப்பு. போகிறேன், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே தான் பார்க்கிங், இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகணும். இங்கே தான் உள்ளே போகணும். நம்ம தான் வந்திருக்கோம். ஸோ நைட் லைஃப் ஆஃப் வர்க்கலா ஹெலிபேட் அங்கே இருக்கும். அங்கே பாருங்க, பீச், கீழே பீச். அண்ட் இங்கே ஃபுல்லாக வைப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் இடம் போல். பாருங்க, சீ ஃபுட்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள, மேலே ஒருத்தர் பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கல பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக பேஸ்ட்ரி ஷாப்பு. இதெல்லாம் ஏதாவது ஷர்ட் அந்த மாதிரி வாங்குறேன்னா வாங்கலாம். பட் ஆனால் இங்கெல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பீச்சில் தான் தென்னை மரம் வளரும் சரியா. இங்கே ஏதோ ஒரு பெரிய இது இருக்குது, இது என்ன நம்மளுக்கு தெரியல. இது ஆக்சுவலாக ஒரு ஹோட்டல் போகிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்க பாருங்க. ஸோ சேம் ஒரு க்ளோத்திங் ஸ்டோர் தான், பட் இங்கே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். செம வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ப்ரான், அங்கே இருக்கிறது டைகர் ப்ரான் ஃபிஷ். என்ன பண்றாங்க அது ஓகே. நாங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு பண்ணி ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட். கேஃபே தாங்க, எங்கே பார்த்தாலும் கேஃபே தான். அதுக்கு இது பேர் என்ன தெரியுமா? டைகர் ப்ரான். அது பேர் ஷ்ரிம்ப் கிடையாது, அது பேர் அது ப்ரான். ஒன்றும் இல்லை, அப்படியே கூகுள் லென்ஸில் பாரு. ஹாய் ப்ரோ. ஹாய், நாங்கள் புதுசாக வந்திருக்கோம். ஹாய். ஸோ இதெல்லாம் மார்னிங் ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் கேர்ள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணலாங்க. உங்களுக்கு ஏற்ற இடம் தான். பாய்ஸுக்கும் இருக்குது, ஆனால் பாய்ஸ் யாரும் வாங்க மாட்டோம். நாங்கள் விண்டோ ஷாப்பிங் தான். ஸோ மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா. இப்போ கூட ஷாப் பண்ணுற இடத்துல ரெஸ்டாரண்ட் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் ஆர்னமெண்ட் ஷாப் போல், ஜுவல்லரி ஷாப். இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட்டு தான் கிளிப்பு போல். நேற்று நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த லாஸ்ட்டில் இருந்து அந்த லைட்டெல்லாம் அங்கே எரியுது பார்த்தீங்களா, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பிளேஸ் தாங்க இது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அந்த லைவில் நான் காமிச்சிருப்பேன், எஸ்டர்டேஸ் லைவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நடந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாம் டாய்ஸ், இது ஆளு பாருங்க செம வைப்பாக இருக்காப்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கப்புள்ஸ், ஃபேமிலிஸ் நைட் டைமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஏதோ கிஃப்ட் ஷாப் போலங்க, ஏதோ கிஃப்ட்லாம் இருக்கும் போல. கீழே பீச்சுக்கு போகலாங்க, பீச்சில் ஆள் இருக்காங்க, அங்கே பாருங்க நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, குட்டியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கீழே பீச்சுக்கும் போகலாம். அங்கே குட்டி குட்டியாக உங்களுக்கு லைட்டாக தெரியுது இல்லை, அதெல்லாம் வந்து பில்டிங்ஸ் கிடையாது, போட்ஸ் அதெல்லாம், ஓகேவா? ஸோ குட்டி குட்டியாக தெரியாததெல்லாம் போட்டு. ஃபாரினர்ஸும் இருக்காங்க, இந்தியன்ஸும் இருக்காங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இங்கே கம்மியாக தான் இருக்காங்க, பட் இந்தியன்ஸ் அவங்களும் அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ இது எதுவும் பீங்கான் பிளேஸ் போல் ஃபுல்லாக கெஃபே டீல் மெர் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த கெஃபேக்கு யாராவது வந்தீங்கன்னா நம்ம பேர் சொல்லி ஒரு காஃபி குடிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஹோட்டல் க்ரீன் பிளேஸ் நீங்கள் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல உட்காந்துட்டு இங்கேருந்து நீங்கள் சாப்பிட்டு பீச்சு மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேறு என்னங்க வேணும்? பாருங்க, பீச்சு, கேஃபே, வேறு என்ன வேணும்? செம்மையாக இருக்குங்க வியூ. காலையிலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், காலையில் ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஈவினிங். ஸோ மேலேயும் இருக்குது, ரூஃப் டாப் மேலேயும் வச்சுருக்காங்க. பாருங்க, ஹோட்டல் க்ரீன் பிளேஸ். டுடேஸ் வியூ மக்களே, ஒரு நாள் இந்த ஹோட்டலில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு நம்ம ரிச் ஆகிறோம், ஓகே? பாருங்க, எல்லாரும் ஜாலியாக அவங்க கப்புள்ஸ், மேக்ஸிமம் கப்புள்ஸ் தாங்க இருக்காங்க எல்லாம். இங்கே பாருங்க, எல்லாம் பீச், எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு பீச் வியூவை பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கேங் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ இந்த பெஸ்ட் பார்ட்டஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கும் இங்கே வந்தீங்க அப்படின்னா. வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தனிமை விரும்பிகளுக்கு இந்த இடம் வந்து இங்கேயும் வந்து நல்லாயிருக்கும்னு வச்சுக்கிங்களேன். லைக் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ப்ரீஸ், அந்த சீ ப்ரீஸாக இருக்கட்டும், ஆரல்ஸ் வந்துட்டு இங்கே இந்த கலர்ஸை பார்க்குறக்காகவே நீங்கள் இங்கே வரலாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு துணி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்துட்டு ஒரு செக்ஷன், ஓகே? துணி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக எல்லாம் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க லைனாக. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோர்ஸ் தான் போல். ஸோ சேம் அதே மாதிரி அங்கே பார்த்த மாதிரி ஒரு டாட்டூ ஷாப் இருக்குது, க்ரீன் பிளாஸா. உள்ளே இன்னொரு ரெசார்ட் இருக்குது போல் இதுக்குள்ளே. இங்கேயும் ஒரு ரெசார்ட் இருக்குது, கிளிஃப் ரெசார்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து மெயின் பிளேஸு, மோஸ்ட்லி காசு உள்ளவர்கள் இங்கே வந்துட்டு அந்த இடத்துல தங்குவாங்க. நம்மளும் தங்கலாம், ஏன் நம்மளாலையும் தங்க முடியாதா? சேவிங்ஸ் பண்ணி இதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணி இந்த இடத்துக்கு வரலாம். சரி, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்புக்கு வந்துட்டுருக்கோங்க. எண்டு, இந்த லாஸ்ட்டு வந்து எண்டு. இங்கே ஒரு ஹில் டாப் ரெசார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு ஜுவல்லரி ஷாப், மேலே சேம் அதே மாதிரி இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு ட்ரெஸ் ஷாப் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இது நார்மல்
இதெல்லாம் அங்கே பாருங்க, ஊதுபத்தியெல்லாம் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க ப்ளூ மூன் பாருங்க. தானா இங்கே கூட்டம் கம்மி இல்லை. யார் சொன்னது? மேலே இருக்காங்க. நான் கீழே தானே பார்த்தேன். மேலே பாருங்கள், மேலே இருக்காங்க எல்லோரும். மேலே உட்காந்து மேலே சாப்பிட்டுருக்காங்க. ரூஃப் டாப்பில் சாப்பிட்டுருக்காங்க எல்லோரும். பாருங்க சீ ஃபுட்லாம் இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க கிராப் இருக்குது, ஸ்குவிட்னு சொல்லுவாங்க, கலமாரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரான் இருக்குது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. சேம் ஸ்குவிட், ப்ரான், கிராப் அதே தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்கே நம்ம சொன்னோம் அப்படின்னா ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, ஏன்னா அவங்க ரெடி பண்ணணும்ல, லைவ் கேட்சை வந்து அப்படியே ரெடி பண்ணி அவங்க எடுத்து போடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ நாங்கள் அதுதான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இல்லை வந்து அந்த கிராப்பு தான் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ஒரு கிராப்பு. ஸோ ஒரு கிராப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஸ்டைலில் இதில் வந்துட்டு புக் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. நாங்கள் அது மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மேபி அதுக்கு மேலே என்ன டிஷ்ஷெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோங்க. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் சி. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு மேலே போகிறோம் பாருங்க. மேலே ஒரு இடம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து மேலே போய் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் ஆக்கிபைடு தான் போகலாங்க. பாருங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு சீன் வந்து அப்படி மேலே போகிறோம். ஆப்போசிட்டில் அப்படியே சீவி வேறு என்னங்க வேணும் சொல்லுங்கள். பார்க்குறேன் அந்த சீவி காட்டுற மாதிரி. இதுதாங்க நான் ஆர்டர் பண்ணது. சீஃபுட் பீஸா ஆர்டர் பண்ணோம். சீஃபுட் பீஸா ஆர்டர் பண்ணோம். ஸ்குவிட், ப்ரான் எல்லாமே இருந்துச்சு. நார்மல் பீஸா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதில் சீஃபுட் போட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, நாங்கள் ஆர்டர் பண்ண கிராப், பெரிய கிராப். நாங்கள் ஆர்டர் பண்ண கிராப் வந்து இதை வந்து காலை வந்து உடைக்க முடியாமல் உடச்சி ஒரு காலை எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. சாப்பாட்டோட பேங்க் அடிச்சு வச்சுக்கணும். இங்கே பாருங்க மக்களே, இப்படி தான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, இதில் நண்டு பெரிய நண்டு சாப்பிட்டீங்கன்னா இதில் வந்துட்டு இப்படி தான் உடைக்கணும். பாருங்க பார்த்தீங்களா, மெக்கானிக் வந்து இதுக்காக தான் படித்தோம். கொரடு, கம்பி சாப்பிட்ற இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கட் பண்ணுறது வந்து இங்கே மேலே வர மாதிரி இன்னும் ஓப்பன் பண்ணலாம். சென்டரில் விட்றா, இங்கே கிளிக் ஆயிடுச்சு பாரு. இன்னும் சென்டரில் விடு. அங்கே நீ என்ன பண்ணாலும் வராது. இங்கே பாரு, இங்கே ஊட்டிடுச்சுடா. எங்கே நீ அதை இன்னும் நல்லா விடுவ. சென்டரில் விடு. இந்த அந்த இன்னும் இத்தனை உள்ள தள்ளு. அவ்வளோதான் இருக்கு பாருங்க. அவ்வளோதான் வந்துருச்சு. இதே மாதிரி உடச்சி சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிடலாங்க. நம்மளால ஒருத்தர் வருவார், சர்வர் காட்டுற பாருங்க. வேற லெவலுங்க அவர். காட்டுறேன் வருவார். இங்கே பாருங்க, இதாங்க நம்ம வாங்கின நண்டு. லைட்டாக கிரேவி அதான் அந்த நண்டோட உள்ள இருக்குது. சதை இருக்குல்லங்க. இவ்வளோ இருக்கு கிரேவி. ஏதாவது வாங்கிக்கலாமா? ஏங்க 0.5 போடுறேன். ஏன் போவான் வேற லெவலுங்க. சரி சார் போகிறா பார்த்தீங்களா, வருதான். எல்லாத்துக்கும் காரணம் வருது. இந்த கம்பி மிஷின் கொடுத்துட்டு போனார் இல்லைங்க. இங்கே பாருங்க, எங்கேயாவது தொலைச்சி போட்டோன்னா கொரடை எங்கேன்னு கேட்பான். அதனால் பார்த்து கொடுத்துட்டு போனாங்க.
வாங்க வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸு கடை. மேக்ஸிமம் மோரோவர் வந்துட்டு எல்லாமே ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் பாருங்கள். சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு கடை, அப்புறம் இப்போ மேலே இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே பீச். லைட் அப்படியே லைட்டு சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஃபேஸில் இருக்க லைட்டு வந்து சேஞ்ச் ஆகுதா, அதுதாங்க இந்த இடத்தோட வைப்பே வந்து அதுதான். நீங்கள் வந்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்தீங்க உங்களுக்கு ஒரு நான் இப்போ வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரே நிமிஷம். ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கப்போ வந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கேன், இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போதே நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கு எப்படின்னு தெரியல, பட் புதுசாக வரவங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு வச்சுங்களேன். செம்மையாக இருக்குங்க, நிஜமாலுமே சொல்கிறேன். இன்னும் இதுக்கப்புறம் தான் இங்கே தான் வந்துட்டு இந்த வைப்பு பண்ணுற இடம்லாம் சொன்னாங்க, இதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இங்கே ஒரு பெரிய சீ ஃபுட் கடை இருக்குது. போட்டிருக்கிறதே சீ ஃபுட்டுன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சீ ஃபுட்டுன்னு போட்டிருக்கா. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரே நிமிஷம். அதோடதியா ஏன் கேமரா அலௌடு இல்லைனாலும் நான் உங்களுக்காக நான் எடுப்பேன். அவ்வளோதான். நான் வந்து எண்டுக்கே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போதாங்க கிளிஃபோட எட்ஜுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் இருக்குது. நம்ம அங்கே மட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு மேலே டெட் எண்டு தான். நீங்கள் அங்கே நின்று ஒரு வியூவை பார்த்துட்டு வரலாம். காலையில் வந்தீங்கன்னா, காலையில் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வியூ வந்து நல்லாயிருக்குங்க. இப்போ நைட் டைமில் நம்மளுக்கு எங்கே தூரத்தில் இருக்க லைட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்க இங்கே நைட்டில் இருக்குன்னா சாப்பிட வராங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வராங்க. வெயிட் பண்ணுறோம், அவங்களாம் போயிட்டாங்க. ஓகே, ஏன்னா இது ஒன் வேங்க, இங்கே பாருங்கள் குட்டி வே, அதனால் வெயிட் பண்ணி தான் போகணும். ஸோ நைட் டைமில் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுக்காக வராங்க. ஒரு சிலர் வந்து சாப்பிடவாக வராங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. இட்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் இயர். ஓகே, இன்னும் போகுதுங்க. நான் ஆக்சுவலாக அதோட முடிஞ்சிடும் நினச்சேன். அங்கே பாருங்கள், அது வரைக்கும் போகுது போல். பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். நானும் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஓகே ஓகே அவர் சொன்ன பீச் இது, அவர் சொன்ன இது லாஸ்ட்டுக்கு போகணும். ஓகே, இன்னும் போகலாம். பாருங்க, ஒரு சிங்கிள் வே போயிட்டுருக்கு. நம்ம இதில் அந்த லாஸ்ட்டுக்கு போக போகிறோம். இப்போ இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குங்க. கிளிஃபுக்கு பக்கத்தில் ஒரு ரெசார்ட் இருக்குது. இது பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நான் வேணால் உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி நான் அதோட டீட்டெயில்ஸை நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இதை தான் நான், இந்த லைட்டை தான் நம்ம நேற்று வந்து அந்த கரையில் இருந்து பார்த்தோம். எங்கே அந்த கரையில் இருந்து, அந்த கரை இல்லைங்க, அந்த ஓரமாக இருந்து பார்த்தோம். இப்போ அந்த ஓரத்தை நான் வந்து உங்களுக்கு நான் காட்டினாலும் தெரியாது. போகிறோம். ஸோ இங்கெல்லாம் இருப்பாங்க போலாங்க. சவுண்டு கேட்குது. வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சுட்டே வந்து நம்மக்கிட்டே ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு போகிறார். சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டு பாருங்கள், எங்கே இருந்தாலும் தெரியுங்க. நீங்கள் போட்டில் தூரமாக இருந்து பார்த்தா கூட தெரியுங்க. போலாமா? ஓ ஓகே. கிளிஃப்ன்றதுனா என்ன அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிறதான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம மேலே இருக்கிறதான் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துக்கு வந்தோடனே எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நான் பழக நின்று வராங்க. ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பிரைட்டாக இருக்குங்க. அங்கே இருந்தது வர இங்கே வந்துட்டு செம்ம பிரைட்டாக இருக்குது. அப்படி உள்ளே வந்தோடனே அப்படி அப்படியே ஏய் அந்த வைப்பை கொண்டு வா அப்படின்ற மாதிரி. ஷாப்பிங், ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்புறம் இன்னும் இந்த லாஸ்ட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் போயிட்டே தாங்க இருக்குங்க பாருங்க. பி மைன் செமையாக இருக்குல்ல. அப்புறம் ஃபுல்லாக போகணுங்க. மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், இது சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸு. மேலே ஏதோ இசை கச்சேரி நடக்குது. மேலெல்லாம் இல்லைங்க, இங்கேயே நடக்குது. சரிங்க, ட்ரெஸ்ஸு பார்க்குறோம். எவ்வளோ சொல்கிறாங்க? 750 எவ்வளோ கேட்குறோம்? 750 700 இதுவா? 450 450 ஓகே. வேணாம்மா பார்த்தீங்களா? இந்த ஒரு குட்டி ட்ரெஸ்ஸு வந்து 750. இந்த மேலே குட்டியாக இருக்குல்ல. ஸோ கிளிப்னா அப்போ வைப் பண்ணுறாங்க பாருங்கள், செம வைப்பு. எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா? ஃபுட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. நான் இல்லைங்க, நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஓகேங்களா? நாங்கள் வந்தோம், ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒயிட் ரைஸ் கேட்டோம். ஓகேங்களா? நைட் டைமு ஒயிட் ரைஸ் கேட்டோம். ஒயிட் ரைஸ் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணித்தரோம், அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் பண்ணித்தரோம் அப்படின்னாரு. அந்த டிஸ்கவுண்ட் கேட்டிங்கன்னா எவ்வளோ தெரியுமா? ஒரு ஃப்ரைட் ரைஸ் நார்மலாக நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆகுமோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. 250 300 அந்த மாதிரி சொல்கிறாங்க. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் 250 300லாம் இருக்காது. ஒரு நார்மல் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு 250 300 அந்த மாதிரிலாம் இருக்கும். கிராப் 600. அந்த கிராப் வச்சு எனக்கு என்ன கொடுப்போம்னா, ஒரு கப் பவுல் ஆஃப் ரைஸ் அந்த சேலட். அந்த கிராப்ல வந்து நம்ம கேட்குற மசாலா செஞ்சு கொடுப்பாங்க. ஃப்ரை அதுக்கு 600. அதுக்கு பெரிய கிராப், அவ்வளோ பெரிய கிராப். ஓகேங்களா? 600 கொடுத்து ஒரு கிராப் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இருந்ததுன்னா நம்ம சாப்பிடலாம். இப்பெல்லாம் கிடையாது, சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட்லாங்க. ஆசைப்படணுங்க, ஆசைப்படுறதுக்கு தான் வாழ்க்கை. ஓகேங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸோ அவ்வளோ சொன்னாங்க, ஒரு 600 ரேட் சொன்னாங்க. பட் அவங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த காஸ்ட் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு இது புதுசாக தான் இருக்கும், நம்ம இதான ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ அதனால் வந்து புதுசாக தான் இருக்கும். நம்ம இங்கேயே ஒரு லோக்கலாக இருந்து நம்ம இதை ரெகுலராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இது பழகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெசார்ட். இதுதாங்க கிளிப்பு பாருங்க. இதுதான் இந்த உச்சி முனைன்னு நான் நினைக்கிறேன். இங்கே நின்று பீச்சு பார்க்கலாம், அவ்வளோதான். இதுதான் அந்த கிளிப்பு பார்த்துக்கணும். இருக்குல்ல கிளிப்பு. புரியல? யோகா கிளாஸா? எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியாத யோகாவே இல்லைடா. பார்த்தீங்களா? இப்போ இந்த கஃபே எம்டியாக இருக்குது. நம்ம இந்த கஃபேல நம்ம கேட்டோம் அப்படின்னா சீரியஸாக நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. சீரியஸாங்க. அப்படிங்களா? யாரும் இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு. யாரும் இல்லாத கடைக்கு யாரோ ஒருத்தர் டீ ஆற்றிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு கஃபே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்துட்டு இது முடிஞ்சுங்க. இதுதான் அந்த கிளிப்பு. இப்போ வந்து கிளிப்பில் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸ்விம்மிங் பூலுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ நடந்துகிட்ருக்குங்க. ஏதோ ரெசார்ட்டு ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு போல. அவ்வளோதான். ஏதாவது கிளிஃப் நம்ம அங்கே நின்னோம் இல்லைங்க, அந்த பீச்சில் அந்த எண்ட் பாயிண்ட்டு, அதுதான் வந்துட்டு கிளிஃபோட எண்டு. இதோட கிளிஃப் முடிஞ்சது. நாம் இங்கே வந்துட்டு
ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நார்மலாக இந்த மாதிரி இதுதான் இருக்கும், லைக் ஷாப்ஸு, ட்ரெஸ் எடுக்கிறது, ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த இதில் பார்த்துருப்பீங்களா? அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் யோகா பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படியே இறங்கியாச்சுங்க. இதான் லாஸ்ட். இதை இறங்கிட்டோம்னா அதை தாண்டிட்டோம் அப்படின்னா அவருக்கு கிளிஃபு முடிஞ்சுது. வர்க்கலா கிளிஃப். அந்த ஒன் நைட்டு வந்து சாட்டர்டே சண்டே வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குமா. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். கிளிஃபில் இருந்து இறங்கிட்டு இருக்கோங்க. முடிஞ்சு இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்துட்டு நான் அந்த கார்னரில் ஸ்டார்ட் ஆகி இந்த கார்னரில் இறங்குற வரைக்கும் வர்க்கலா கிளிஃப், சவுத் கிளிஃபில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கும் நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கீழே வந்து படி இருக்குது, நம்ம பீச்சுக்கு போகிறனாலும் போகலாம். இன்னும் நீங்கள் வந்து உள்ளே போய் ரெஸ்டாரண்ட், அந்த க்ளோத்திங், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதிலே கூட ஸ்ட்ரைட்டாக கூட போகலாம். ஓகேங்களா? நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன பீச் போகிறோமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகிறோமா? நாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஓகேங்களா? நாங்கள் இன்னும் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், இந்த ஃபுட்டு கடை இருக்கும், அதெல்லாம் தான் இருக்கும். நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்டேன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க. ஓகேங்களா? எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு சாப்பிட்ற இடம் தான். எல்லாம் அவங்க கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம். நான் வந்து ஏதாவது ஒன்று நான் வந்து வாங்கி இங்கே இது எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் காட்டுவேன். இது ஆக்சுவலாக இது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ல, இவங்க பாருங்க, இது வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஹோட்டல் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பஃபே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இது வந்துட்டு எங்கே பெரிய மீன் பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக ஸ்வாட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது பேர் தமிழ் பேர் எனக்கு தெரியல. அது சங்கரா மீனில் பெரிய மீன். அந்த மீன் இவங்களான்னு நினைக்கிறேன். காஃபி வந்து அவங்க ரெசார்ட்டில் இருக்க அவங்களுக்கா இல்லை இதான்னு தெரியல, நான் கேட்கல. அந்த மீனை பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நாங்கள் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டோம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வர்றவங்களுக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கு இங்கே பாருங்க, நான் இந்த இதில் காட்டுற பாருங்க, இங்கே எவ்வளோ பெரிய பிரதர், கேன் வி டேக் அ வீடியோ எடுக்கலாம். எவ்வளோ பெரிய ஷார்ட் பீஸ் இருக்கு பாருங்க. வெறும் கிராப் மட்டும் வாங்கினா 500. அவ்வளோதாங்க, கீழே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு இங்கே வந்து சும்மா அந்தளவுக்கு பார்ட்டி பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா மேலே அந்த கிளிஃபோடே எல்லாமே முடிஞ்சுது. இங்கே வந்து சும்மா நார்மலாக ஒரு நடக்கிற பாதை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரியல. அப்படி லைட்டெல்லாம் இருக்குங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டோர் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக கீழே அப்படியே இறங்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு பீச்சு பாருங்க. அவ்வளோதான், இது வந்து பீச்சுக்கு போகிற வழி. ஓகேங்களா? அப்புறம் ஒரு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா இன்னும் குட்டி குட்டி ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து அங்கே ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல. அங்கே வந்து இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மேபி ஏதாவது ஒரு கடை இருந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு பார்க்குறோங்க. இது வந்து கீழே. சரி, ஓகே, பிளான் சேஞ்ச். இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு போக போகிறோம். ஏன் பிளான் மாற்றுறாங்கன்னு அப்படின்னு தெரில. மேபி இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படியே கீழே வரோம். கீழே போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் வர போகிறோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த வர்க்கலாவில் வந்துட்டு சவுத் கிளிஃபில் வந்துட்டு இந்த விஷயம்லாம் மட்டும் தான் இருக்கும். நான் வந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இந்த வர்க்கலாவோட சவுத் கிளிஃப் அட்வென்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் ட்ரிப்பு வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு சவுத் கிளிஃபில் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ தமிழா ப்ரோ? ஓகே. ஸோ ஒரு மலையாளம் போல் நம்ம தமிழ் பார்த்துட்டு அவர் ஒன்று ஃபேன் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த விஷயம்லாம் இங்கே வர்க்கலாவில் இருக்குடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு